வாய்ப்பு. சென்ற வகுப்புல நம்ம 52வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம இப்ப பார்ப்போம். அர்ஜுனன் அஸ்வத்தாமனை கை பிடித்து கொண்டு வந்தார். அஸ்வத்தாமனை கட்டி வச்சிருக்கார். அப்ப கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை கொல்ல சொன்னார். பீமரும் அஸ்வத்தாமரை கொல்ல சொன்னார். அர்ஜுனனும் ஒரு சபதம் எடுத்தான். இந்த மாதிரி திரௌபதி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்களுடைய புதல்வர்களை கொன்ற நபர்களை நான் அவருடைய தலையை கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருந்தார். நான் திரௌபதி அர்ஜுனன் கிட்ட அஸ்வத்தாமனை கொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல காரணங்களே சொன்னாங்க. இப்ப அந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்றாரு? இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி, 53வது ஸ்லோகம். யாராவது பின்னாடி சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச அனுப்புறேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரம்மபந்துர்ன ஹந்தவ்ய பிரம்மபந்தூர்ன ஹந்தவ்ய ஆததாயி வதார்ஹணஹ ஆததாயி வதார்ஹணஹ பரிபாஹ்யனு மயைவோபயமாம்நாதம் மயைவோபயம் ஆம்நாதம் பரிபாஹ்யனுசாசனம் பரிபாஹி அனுசாசனம் குரு பிரதிஸ்ருதம் சத்யம் குரு பிரதிஸ்ருதம் சத்யம் யத்தத் சாந்த்வயதா பிரியாம் யத் சாந்த்வயதா பிரியாம் பிரியம் ச பீமசேனஸ்ய பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவ ச பாஞ்சால்யா மஹ்யம் ஏவ ச. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது. ஆனால் அவன் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் சாஸ்திரங்களில் உள்ளன. அவற்றிற்கேற்ப நீ செயற்பட வேண்டும். வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமசேனனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா பிரம்மபந்துர் ந ஹந்தவ்ய ஆததாயி வதார்ஹணஹ. பிரம்மபந்துர் ந ஹந்தவ்ய. பிரம்மபந்துனா ஒருத்தர் பிராமணருடைய குடும்பத்துல பிறந்திருக்கார். ஆனா பிராமணருடைய குணங்கள் கிடையாது, பிராமணருடைய கர்மங்களை செய்யாதவர், பிராமணருடைய கடமைகளை செய்யாதவர். அப்படிப்பட்ட நபரை பிரம்மபந்து அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி க்ஷத்ர பந்து அப்படின்னா ஒரு சத்திரியருடைய குடும்பத்துல பிறந்திருக்கார். ஆனா சத்திரியருடைய குணங்களோ சத்திரியருடைய கடமைகளையோ செய்யாதவர். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கிருஷ்ணர் சொல்ற பிரம்மபந்து ந ஹந்தவ்ய. ஒரு பிரம்மபந்துவை கொல்லக்கூடாது. பிரம்மபந்துனா வீழ்ச்சி அடைந்த பிராமணர் அப்படின்னு சொல்லலாம். வீழ்ச்சி அடைந்த பிராமணர் கொல்லக்கூடாது. அதே சமயத்துல ஆததாயி வதார்ஹணக. ஆததாயி அப்படின்னா கொடூரமான வன்முறை செயல்களை செய்தவர்கள், அவரை கட்டாயம் கொல்ல வேண்டும். வதா அருகணக மயா ஏவ உபயம் ஆம்நாதம் பரிபாஹ்யனுசாசன.
இந்த இரண்டு கட்டளைகளையும் என் மூலமாகத்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மபந்துவை கொல்லக்கூடாது, அதே சமயத்துல கொடூரமான வன்முறை செயல்களை செய்பவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு இரண்டுமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுல இந்த சாஸ்திரம் என்னுடைய கட்டளை தான், என்னிடத்துல தான் தோன்றியுள்ளது. மயா ஏவ உபயம் ஆம்நாதம் பரிபாகி, இந்த இரண்டு கட்டளைகளையும் நீ பின்பற்ற வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றார் குரு பிரதிஸ்ருதம் சத்தியம். பிரதிஸ்ருதம் அப்படிங்கிற வாக்கியம் அர்ஜுனன் திரௌபதி கிட்ட எடுத்த சபதத்தை கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துறார். நீங்க திரௌபதி கிட்ட என்ன வாக்கு கொடுத்திருக்கின்றீர்களோ அதை சத்தியமாக்க வேண்டும். குரு பிரதிஸ்ருதம் சத்தியம். எத்தத் சாந்த்வயதா பிரியாம், அதன் மூலமாக திரௌபதியை நீங்க சமாதானப்படுத்த வேண்டும். சாந்த்வயதா பிரியாம். பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவச்ச, நீங்கள் அதே சமயத்துல பீமசேனரை நீங்க திருப்திப்படுத்த வேண்டும், திரௌபதியை திருப்திப்படுத்த வேண்டும், என்னை திருப்திப்படுத்த வேண்டும், மற்றும் மற்றவர்களையும் நீங்க திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த இரண்டு பதங்கள்ல கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட இந்த மாதிரி கட்டளையை சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா இப்ப கிருஷ்ணருடைய கட்டளைகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள கட்டளைகளோ அல்லது பீமர் அஸ்வத்தாமரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார், திரௌபதி அஸ்வத்தாமரை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி முரண்பாடான கட்டளைகளை பின்பற்றுவது பல சமயத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஆரம்பத்துல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நம்ம குழப்பம் அடைவோம். சில காரியம் தர்ம காரியம், சில காரியம் தவறான காரியம், பாவ காரியம். பொதுவாக ஒருத்தர் ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கும் பொழுது அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரைனிங்னால அவருக்கு அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ள தெரியும் இது சரியான விஷயம், இது தவறான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி தெரிஞ்சாலும் உறுதி மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுனால சில சமயம் இந்த தவறான வழியில போயிடுவாங்க. மனசுக்குள்ள உறுதி மனப்பான்மை இல்லை, அதனால இந்த தவறான வழியில போயிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் இது தவறான விஷயம், சரியான விஷயம் எதுவும் தெரியும். ஆனா ஒருத்தர் தமோ குணத்துல இருந்தாருன்னா அதர்மத்தை தர்மம் அப்படின்னு நினைச்சிருவார், தர்மத்தை அதர்மம் அப்படின்னு நினைச்சிருவார். அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திசா பார்த்த தாமசி. கிருஷ்ணர் பகவத்கீதையில தமோ குணத்தில் உள்ள புத்தியினுடைய சுபாவம் எப்படின்னா அதர்மத்தை தர்மம் அப்படின்னு நினைப்பார், தர்மத்தை அதர்மம் அப்படின்னு நினைப்பாங்க. சர்வார்த்தான் விபரீதாம்ச, எப்பொழுதுமே தவறான வழியிலே செல்வார். இது தமோ குணத்தில் உள்ள புத்தியினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ரஜோகுணத்துல ஒருத்தர் யயா தர்மம் அதர்மம் ச காரியம் சாகாரியம் ஏவச்ச அயதாவத் பிரஜானாதி புத்திசா பார்த்த ராஜசி. தர்மம் எது அதர்மம் எது அப்படிங்கிற சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் குழப்பத்துல இருக்கும் நிலைதான் ரஜோகுணத்தில் உள்ள புத்தியினுடைய அடையாளம். சத்வகுணத்துல ஒருத்தர் எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறது தெளிவான புரிந்து கொள்வார். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச காரியாகாரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேதி புத்திசா பார்த்த சாத்விகி. எது தர்மம் எது அதர்மம், எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டும், எதை பத்தி பயப்படக்கூடாது,
எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதை தெளிவாக புரிந்து கொள்வது வந்து சத்துவகுணத்தில் உள்ள புத்தியினுடைய அடையாளம். பொதுவாக தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல ஒரு சங்கடம் ஏற்பட்டதுன்னா, அப்ப கொஞ்சம் ஒருத்தர் சத்துவகுணத்துல இருந்தாருன்னா எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப அதுக்கப்புறம் உறுதி மனப்பான்மையுடன் அந்த தர்ம சம்பந்தமான சரியான முடிவை எடுத்து விடலாம். ஆனா வாழ்க்கையில இன்னும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா, தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படின்னு சொல்றோம். தர்ம சங்கடமான சூழ்நிலையில இரண்டு தர்மங்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்படுவது, இரண்டுமே சரியான விஷயம். அப்ப அந்த இரண்டு சரியான விஷயம், இரண்டு தர்மங்களுக்கு இடையே நம்ம எந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பக்குவமான ஒரு புத்தி தேவைப்படுகின்றது. பக்குவமான புத்தி தேவைப்படுகின்றது. இங்க வந்து பார்த்தோம்னா பீமசேனர் வந்து அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, தண்டனை கொடுக்க வேண்டும்னு. திரௌபதி வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து விடுதலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டு முரண்பாட்டான கருத்துக்களையும், இந்த இரண்டு நபரையும் நீங்க திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். பொதுவாக ஜட விஷயத்துல மூழ்கி இருக்கின்ற பௌதிகவாதிகள் அல்லது இந்த விஞ்ஞானிகள், அவங்கெல்லாம் ஜட பொருட்கள்ல ஆராய்ச்சியில ரொம்ப மூழ்கி இருக்கின்றார்கள். சக்தி வாய்ந்த ஏவுகணையை தயாரிப்பது, செயற்கை மூளை அப்படின்னு சொல்றாங்க, செயற்கை மூளை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுல எப்படி முன்னேற்றம் அடைவது, இந்த மாதிரி பொதுவாக பௌதிகவாதிகள் வந்து ஜட பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுல வந்து அவங்க அதுல ஆராய்ச்சி செய்து பெரும் சாதனை படைக்கின்றார்கள். ஆனா ஆன்மீகவாதிகள் அதற்கு எதிர்மாறாக, ஆன்மீகவாதிகள் வந்து அர்ஜுனருடைய குணத்தை இப்ப பார்ப்போம். அர்ஜுனர் வந்து அந்த சூழ்நிலையில் உள்ள எல்லா நபர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, எல்லா நபர்களுடைய உணர்வுகளையும் அதற்கு அதை புரிந்து கொண்டு எல்லா நபர்களையும் திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறார். ஆன்மீகவாதிகளுடைய ஒரு விசேஷமான தனித்தன்மையான விஷயம், அல்லது உயர்ந்த பக்குவமடைந்த பக்தர்களுடைய ஒரு தனித்தன்மையான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதில் அவங்க வந்து மிக தேர்ச்சி பெற்றவர்கள். பௌதிகவாதிகள் வந்து ஜட பொருட்களுடைய விஷயத்துல அதுல வந்து நுணுக்கமான விஞ்ஞானம், கருவிகள், இந்த மாதிரி டெக்னாலஜி அதெல்லாம் டெவலப் பண்றதுல அவங்க வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனா ஆன்மீகவாதிகள், இந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற முதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் வந்து எல்லோருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி எல்லோரையும் திருப்திப்படுத்துற மாதிரி முடிவுகளை எடுப்பதில் அவங்க வந்து ரொம்ப பக்குவமடைந்த புத்தியை உடையவர்கள். அதைத்தான் இங்க அர்ஜுனர் கிட்ட பார்க்க போறோம். பொதுவா பார்த்தோம்னா தண்டனை கொடுப்பது அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்தோம்னா, இந்த குணம் வந்து ஒரு ஒரு சத்திரியன், ஒரு ஆண்மகனுடைய குணம். ஆங்கிலத்துல மேஸ்குலின் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆண்மகனுடைய குணம் வந்து துணிச்சல், தண்டனை கொடுப்பது, சாகச காரியத்தில் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட குணங்கள் வந்து ஒரு ஆண்மகனுடைய குணம்.
கருணை, மன்னிப்பது, பொறுத்து கொள்வது, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி குணங்கள் வந்து ஒரு ஃபெமினின் குவாலிட்டி, ஒரு பெண்மையான குணம் அப்படின்னு சொல்றாங்க சில சைக்காலஜிஸ்ட்னா இந்த மனோ மனத்தத்துவ நிபுணர்கள். அவங்க வந்து இந்த மாதிரி குணங்களை வந்து இந்த இந்த மாதிரியான குணங்கள் வந்து ஒரு ஆண்மகனுடைய குணம், இது சில குணங்கள் ஒரு பெண்களினுடைய குணம் அப்படின்னு அவங்க வந்து பிரிச்சு சொல்றாங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லயே இருப்பாங்க. அவங்க பொதுவாக ஒருத்தர் வந்து எப்பொழுதுமே ஒரு துணிச்சல், தண்டனை, அந்த மாதிரி குணங்களை மட்டுமே தான் வெளிப்படுத்துவாங்க. அல்லது சில பேர் எப்பொழுதுமே இந்த மாதிரி அஹிம்சா, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி மோகன்தாஸ் காந்தி அவர் பேசினார். இந்த மாதிரி அவர் வந்து அஹிம்சையை பத்தியே பேசிட்டு இருந்தார். சில பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி முஸ்லிம்கள் வந்து இந்துக்களுடைய குடும்பத்தை அவங்க வந்து பல கஷ்டங்களை கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்? அப்ப காந்தி சொன்னார், அதை வந்து சகித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் அஹிம்சையை பத்தியே மட்டுமே பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த உலகத்திலே பல தலைவர்களிடையே பார்க்கிறோம். சில பேர் வந்து வெறும் அஹிம்சை பத்தி மட்டுமே பேசுவாங்க. சில பேர் ஹிட்லர் மாதிரி உள்ள கொடூரமான சர்வாதிகாரிகள், அவர் வந்து லட்சக்கணக்கான யூத மதத்தை சேர்ந்தவர்களை வந்து அழித்தார். அந்த மாதிரி சில பேர் வந்து கொடூரம், வன்முறை, துணிச்சல், அந்த மாதிரி குணங்களை மட்டுமே வெளிப்படுத்தினான். ஆனா எந்த நபர்கள் வந்து பார்ப்பதற்கு அரிதானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஒருத்தர் வந்து எந்த சந்தர்ப்பத்துல துணிச்சலை வெளிப்படுத்தணும், சாகசத்தை வெளிப்படுத்தணும், எந்த சந்தர்ப்பத்துல கருணை, சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தணும், இந்த மாதிரியான முரண்பாட்டான குணங்களை வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட நபர்களை பார்ப்பது வந்து ரொம்ப அரிதானது. பேலன்சிங் பிட்வீன் ஃபெமினின் குவாலிட்டி அண்ட் மேஸ்குலின் குவாலிட்டி, எந்த சந்தர்ப்பத்துல எந்த மாதிரி குணங்களை வெளிப்படுத்துவது, அப்படிப்பட்ட நபர்களை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப அரிதானது. ஸோ அந்த மாதிரியான குணங்களை பார்க்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அர்ஜுனர் ஆரம்பத்துல குருக்ஷேத்திர யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல பீஷ்மர் துரோணரை வந்து கொல்வதற்கு தயக்கப்பட்டார். கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியுத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன. நான் பீஷ்மர் துரோணர் வந்து என்னுடைய மதிப்புக்கு உரியவர்கள், அவர்கள் மேல நான் எப்படி அன்பை செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து தயக்கப்பட்டார். ஆனா பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனர் பீஷ்மர் துரோணர் மேல அவங்களோட சண்டை போடுவதற்கு தயாராகி விட்டார். அவர்கள் மேல தன்னுடைய அம்பை செலுத்தினார். அதே சமயத்துல பீஷ்மர் துரோணர் மேல இருந்த மரியாதை வந்து கொஞ்சம் கூட அவருக்கு குறையவில்லை. பீஷ்மர் துரோணர் மேல உள்ள அதே பயபக்தி மரியாதையோட அதே சமயத்தில் அவர்கள் மேல அவர்களோட சண்டையும் போட்டார். இந்த மாதிரி அதுதான் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த இரண்டு குணத்தையும், பொதுவாக ஒருத்தர்கிட்ட மரியாதை இருந்தோன்னா அவங்களோட சண்டை போட மாட்டோம், ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டோன்னா அவங்க கிட்ட மரியாதை இருக்காது. ஆனா இரண்டு குணங்களை மனசுக்குள்ள அவங்க மேல மரியாதையை வைத்து கொண்டு அதே சமயத்துல அவங்களோட சண்டை போட்டார். கிருஷ்ணர் வந்து ரகுவம்சத்துல திலீபர் அப்படின்னு ஒரு ராஜா, பாகவதத்திலையும் இவருடைய கதை வருது.
அந்த திலீபருடைய குணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பீம காந்தைர் நிருபகுணை சபபூவோ உபஜீவினாம் அத்ருஷ்ய அத்ருஷ்யத் அத்ருஷ்யச்சாபிகம்யச்ச யாதோ ரத்னைரிவார்ணவஹ. திலீபர் கிட்ட முரண்பாடான குணங்கள் இருந்தது. ஒரு சமுத்திரத்தை போல அவர்கிட்ட குணங்கள் இருந்தது. சமுத்திரத்துக்குள்ள கொடூரமான திமிங்கிலங்கள், முதலைகள்லாம் இருக்கின்றன. அதே சமயத்துல அதே சமுத்திரத்துல விலை மதிப்பற்ற ரத்தனங்கள், முத்துக்களும் இருக்கின்றன. அந்த முதலைகள் திமிங்கிலங்களை பார்த்து பல பேர் சமுத்திரத்துக்குள்ள போறதுக்கே பயப்படுவாங்க. அதே சமயத்துல வல்லமை படைத்த மிகுந்த தேர்ச்சி பெற்ற நீச்சலில் தேர்ச்சி பெற்ற நபர்கள் அதே சமுத்திரத்துக்குள்ள குதித்து அந்த முத்துக்களையும் ரத்தனங்களையும் கொண்டு வருவாங்க. இப்ப இதே மாதிரி திலீபருடைய குணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. திலீபர் அவருக்கு கீழே இருக்கின்ற சில சிற்றரசர்கள் திலீபரை திலீபரோடு சண்டை போடுவதற்கு அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா திலீபர் கிட்ட அவ்வளவு பராக்கிரமம், துணிச்சல், சாகசம், அவ்வளவு சக்தி இருந்தது. அவர் கீழே இருக்கின்ற சிற்றரசர்கள் திலீபரோட சண்டை போடுவதற்கு திலீபருடைய அதிகாரத்தை மீறுவதற்கு பயப்படுவாங்க. அதே சமயத்துல நல்ல குடிமகன்கள், திலீபருடைய நாட்டில் உள்ள நல்ல குடிமகன்கள் அவர்கள் திலீபரை அணுகும் பொழுது திலீபர் அவர்களுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வார்கள். சாதாரண குடிமகன்கள் திலீபர் ஒரு அன்பான ராஜாவாகவும் இருந்தார். இந்த மாதிரி இரண்டு முரண்பாடான குணங்களும் அவர்கிட்ட இருந்தது. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரைக்கு போறதுக்கு முன்னாடி சார்வபௌம பட்டாச்சாரியர் கிட்ட அவர் அனுமதி கேட்டார். எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள், நான் தென்னிந்திய யாத்திரைக்கு போறேன், கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்காக எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் அப்படின்னு சர்வம் பட்டாச்சாரியர் கிட்ட ஆசீர்வாதம் கேட்டார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு சந்நியாசி, சர்வம் பட்டாச்சாரியர் ஒரு கிரகஸ்தர். ஆனா சைத்தன்ய மகாபிரபுனுடைய பணிவை நம்ம பார்க்க முடியாது. அவர் சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு பணிவான பக்தராக இருந்தார். அதனால அவர் நான் சன்னியாசி, நான் எப்படி கிரகஸ்தர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்க முடியும் அப்படின்னு நினைக்காமல், ஒரு சர்வம் பட்டாச்சாரியர் கிருஷ்ணருடைய பக்தர் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட ரொம்ப பணிவுடன் ஆசீர்வாதம் கேட்டார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் புரியிலிருந்து விடை பெற்று போகும் பொழுது சர்வம் பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு மேல உள்ள ஆழ்ந்த அன்புனால அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய பிரிவில் அவர் கீழே விழுந்துடுறார். அவர் தன்னுடைய கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறார். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் புரியில இருந்து போறாரு அப்படின்னு நினைச்சேன். அப்ப சைத்தன்ய மகாபிரபு, அதே சைத்தன்ய மகாபிரபு சர்வம் பட்டாச்சாரியர் உயிரோடு இருக்காரா அல்லது காலமாயிட்டாரா அப்படின்னு கூட விசாரிக்காமல், ஒரு உணர்வு கூட இல்லாத மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். இதே சைத்தன்ய மகாபிரபு சர்வம் பட்டாச்சாரியர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டார்.
ஆனா சர்வம் பட்டாச்சாரியர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்த பொழுது அவரை பத்தி விசாரிக்காமல் சைத்தன்ய மகாபிரபு எந்தவித உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் அவர் வந்து போயிட்டே இருந்தார். சோ இப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், ஒரு உயர்ந்த அவர் சொல்றார், மகானுபாவேர சித்தேர ஸ்வபாவ எய்ஹய புஷ்பசம கோமல கடின வஜ்ரமய. ஒரு உயர்ந்த பக்தர், உயர்ந்த மகாத்மாவினுடைய சுபாவம் வந்து அதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அவர்களுடைய சுபாவம் வந்து ஒரு பூவை போன்ற மென்மையான குணங்களை வெளிப்படுத்துவாங்க. சில சமயம் அவங்க வந்து இடியை போன்ற கடினமான குணங்களை வெளிப்படுத்துவாங்க. உணர்ச்சி இல்லாத ஒரு கொடூரமான குணங்களை கூட வெளிப்படுத்துவாங்க. வஜ்ராதபி கடோராணி மிருதூணி குசுமாதபி லோகோத்தராணாம் சேதாம்சி கோணு விஜ்ஞாத்தும் ஈஸ்வரஹ. இது இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கும் அதே அர்த்தம் தான். உயர்ந்த மகாத்மாக்கள் வந்து சில சமயம் வந்து பூவை போன்ற மென்மையான குணங்களை வெளிப்படுத்துவாங்க. சில சமயம் வந்து ஒரு இடியை போன்ற கொடூரமான கடினமான குணங்களை வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி முரண்பாடான குணங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா பிருத்து சக்கரவர்த்தி. பிருத்து சக்கரவர்த்தி பத்தி சொல்லப்பட்டிருக்கு, துர்தர்ஷேஸ் தேஜசே வாக்னிர் மகேந்திர இவ துர்ஜய திதிக்ஷயா தரித்ரீவ தியௌர் இவாபீஷ்ட தோன்றுனாம். பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட அக்னியை போன்ற யாராலையும் வெல்ல முடியாத அப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தது. பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட இந்திரரை போன்ற யாராலையும் ஜெயிக்க முடியாத சக்தி இருந்தது. அதே சமயத்துல அந்த பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட பூமி பிராட்டியை போன்று சகிப்புத்தன்மையும் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிருத்து சக்கரவர்த்தி கிட்டே முரண்பாடான குணங்கள், சகிப்புத்தன்மையும் இருந்தது, மிக உயர்ந்த துணிச்சல், சாகசம், சக்தியும் இருந்தது. வருஷதிஸ்ம யதா காமம் பர்ஜன்யா இவ தர்ப்பயன் சமுத்திர இவ துர்போத சத்வேனா சலராடிவ. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட மேரு மலையை போன்ற உறுதி மனப்பான்மை இருந்தது. மேரு மலை வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு நடுவுல இருக்கு, ஒரு ஆதாரம் போன்று இருக்கு. அந்த மேரு மலையை வந்து ஒரு மில்லிமீட்டர் கூட, ஒரு இன்ச்சு கூட அதை வந்து நகர்த்த முடியாது. அதே மாதிரி பிருத்து சக்கரவர்த்தி ஒரு முடிவை எடுத்தாருன்னா அவருடைய சங்கல்பத்திலிருந்து ஒருத்தரை வந்து ஒரு இன்ச்சு கூட அதை வந்து யாராலையும் நகர்த்த முடியாது, மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட உறுதி மனப்பான்மை அவர்கிட்ட இருந்தது. ஆனா அதே பிருத்து சக்கரவர்த்தி அவர் வந்து 100 அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சங்கல்பத்தை எடுத்தார். ஆனா பிரம்மா வந்து, நான்முக கடவுள் பிரம்மா வந்து அவர்கிட்ட அறிவுரை கொடுத்தார், இந்த மாதிரி நீங்க இந்த 100வது யாகத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு வந்து பிரம்மா வந்து சொன்னார். அப்ப அந்த பிருத்து சக்கரவர்த்தி, அந்த சங்கல்பம் எடுத்த பிருத்து சக்கரவர்த்தி, அவருடைய உறுதி மனப்பான்மை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அதே பிருத்து சக்கரவர்த்தி அந்த 100வது யாகத்தை செய்வதை நிறுத்திவிட்டார். இந்திரனுக்கே அந்த 100 யாகம் செய்திருந்த புகழ் இருக்கட்டும் அப்படின்னு அதை வந்து விட்டு கொடுத்து விட்டார். சோ விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அதே சமயத்துல உறுதி மனப்பான்மை, டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம், பிளெக்சிபிலிட்டி.
இரண்டுமே பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட இருந்தது. இந்த மாதிரி இந்த குணங்களை பார்க்கும் பொழுது பிருத்து சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அர்ஜுனராக இருக்கட்டும், இந்த மாதிரி மாறுபட்ட முரண்பாடான குணங்களை அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி வெளிப்படுத்துகின்றார்கள். அதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த பக்தர்களுடைய அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய ஒரு உயர்ந்த விஷயம், அவர்களுடைய பர்சனாலிட்டியில் இருக்கின்ற உயர்ந்த விஷயம். ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கையில பல நல்ல குணங்கள் இருக்கு. அஹிம்சா ஒரு நல்ல குணம், பணிவு நல்ல குணம், உறுதி மனப்பான்மை நல்ல குணம், துணிச்சல் இதுல நல்ல குணம். அதே சமயத்துல எந்த நல்ல குணம் இருந்தாலும் அந்த நல்ல குணம் தர்மத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுதுதான் அந்த நல்ல குணத்தினால ஒரு சரியான விளைவுகள் ஏற்படும். அந்த நல்ல குணங்கள் கிருஷ்ணரோடு தர்மத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுதுதான் அந்த நல்ல குணத்தினால சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பயன் ஏற்படும். அதே நல்ல குணம் உறுதி மனப்பான்மை ஒரு நல்ல குணம். அதே உறுதி மனப்பான்மை தர்மத்தோடு தொடர்பு இல்லைன்னா அந்த உறுதி மனப்பான்மை பிடிவாதம் அப்படின்னு சொல்றோம். அதனால சமுதாயத்துக்கு ஒரு பயன் இருக்காது. சகிப்புத்தன்மை நல்ல குணம். ஆனா அந்த சகிப்புத்தன்மை தர்மத்தோடு தொடர்பு இல்லைன்னா அது காந்தியினுடைய சகிப்புத்தன்மை மாதிரி. சமுதாயத்துக்கு அதனால பயன் இருக்காது. அதனால எந்த நல்ல குணம் இருந்தாலும் அதை தர்மத்தோடு தொடர்பு இருக்கணும், கிருஷ்ணருடைய சேவையோடு தொடர்பு இருக்கணும். அப்பதான் அந்த நல்ல குணத்தினால சரியான பலன் விளைவு சமுதாயத்துக்கு ஏற்படும். இப்ப திரௌபதியினுடைய கருத்து அஸ்வத்தாமனை மன்னித்து விடுங்கள், விட்டு விடுங்கள் அப்படின்னு. பீமருடைய கருத்து அஸ்வத்தாமனுக்கு தண்டனை கொடுங்கள். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம பந்துவை கொல்லக்கூடாது, அதே சமயத்துல ஆத்த தாய்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த எல்லா கருத்துக்களையும் பின்பற்றுமாறு கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்லியிருக்கார். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கிறோம் அர்ஜுனருடைய உயர்ந்த இரண்டு தர்ம சம்பந்தமான விஷயங்களுக்கிடையே ஒரு முரண்பாடு இருக்கும் பொழுது அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில எப்படி முடிவை எடுப்பது அதுக்கு வெறும் புஸ்தக அறிவு இருந்தா போதாது. ஒருத்தர் புஸ்தக புழுவாக இருந்து அவர்கிட்ட புஸ்தக அறிவு இருக்கலாம். ஆனா அந்த புஸ்தக அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு பக்குவமான முதிர்ச்சி அடைந்த ஒரு புத்தி அறிவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில எப்படி முடிவு எடுக்க வேண்டும் அப்பதான் அந்த நபரால தான் எடுக்க முடியும். அடுத்த ஸ்லோகத்துல 55வது ஸ்லோகம். சூத உவாச்ச அர்ஜுன சகசாஜ்ஞாய ஹரேர்ஹார்தம் அதாசினா மணிம் ஜகார மூர்தன்யம் விஜஸ்ய சக மூர்தஜம். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள்ளெண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலையிலிருந்து முடி மற்றும் மணி ஆகிய இரண்டையுமே தனது வாளால் வெட்டி எறிந்தார். இங்க பாக்குறோம் அர்ஜுனர் எப்படி கிருஷ்ணருடைய இந்த முரண்பாடான கட்டளைகளை பின்பற்றினார்னா
அஸ்வத்தாமனுடைய தலையில வந்து ஒரு மணி இருந்தது. அந்த மணியை வந்து அஸ்வத்தாமனுடைய தலையில் உள்ள முடியோடு சேர்த்து பிடுங்கி எரிந்து விட்டார். அந்த அஸ்வத்தாமனுடைய தலையில் உள்ள முடியையும் அஸ்வத்தா அந்த அவருடைய தலையில் உள்ள மணியையும் வந்து பிடுங்கிட்டார். அர்ஜுன சகசா ஆக்ஞாய ஹரேர் ஹார்தம் அதாசினா. கிருஷ்ணருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அர்ஜுனர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரேர் ஹார்தம், ஹரேர் ஹார்தம், கிருஷ்ணருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அர்ஜுனர் செயல்பட்டார். ஒரு முதலாளி ஒரு துணிக்கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வராங்க. அந்த முதலாளி கிட்ட கேக்குறாங்க, எனக்கு வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அந்த முதலாளி அந்த கடையில இருக்கிற நபர்கிட்ட சொல்ற, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை கொண்டு வாங்க அப்படின்னு. அப்ப ஆனா அந்த காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தீர்ந்து போயிடுச்சு. அப்ப அப்ப வந்து அந்த முதலாளியினுடைய மனசை புரிந்து கொண்டு அந்த தொழிலாளி வந்து பக்கத்து கடையிலிருந்து சில காஞ்சிபுர பட்டுப்புடவை வந்து வரவழைச்சு அந்த வாடிக்கையாளர்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தர், ஒரு சேவகன் வந்து முதலாளி அல்லது பகவானுடைய மனசை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும். அது வந்து ஒரு முதல் நிலையில் உள்ள ஒரு சிஷ்யனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல 3 வகையான சிஷ்யர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதல் நிலையில் உள்ள சிஷ்யர் வந்து ஒரு முதலாளி அவர் கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதலாளியினுடைய மனசுல உள்ள ஆசையை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவார். அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஷ்யர், முதல் நிலையில் உள்ள சீடர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் நிலையில் உள்ள சீடர் வந்து முதலாளி சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து பின்பற்றுவார். 3ஆவது நிலையில் உள்ள சீடர் வந்து முதலாளி சொன்னதுக்கு அப்புறமும் அதை பின்பற்ற மாட்டார். இங்க அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருடைய மனசுல வந்து உள்ள உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணருக்கு இடைவெளி இல்லாமல் நித்தியமாகவும் அன்புடனும் கிருஷ்ணருடைய சேவையில் யார் ஈடுபடுகின்றார்களோ அந்த நபருக்கு வந்து கிருஷ்ணர் சொல்ற ததாமி புத்தி யோகம் தம். அந்த நபர் அவருக்கு சாஸ்திர அறிவு இல்லைன்னாலும் நான் வந்து அவருடைய மனசுல அந்த சாஸ்திரத்தில் உள்ள அறிவு மற்றும் நடைமுறையில எந்த சந்தர்ப்பத்துல எப்படி முடிவெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட பக்குவமான புத்தியை அந்த பக்தருக்கு நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்றார். அர்ஜுனர் அப்படிப்பட்ட பக்தர், சதத யுக்தானாம் மற்றும் பிரீத்தி பூர்வகம். சதத யுக்தானாம்னா எப்பொழுதும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவது, அதே சமயத்துல வெறும் இயந்திரமாக இல்லாம பிரீத்தி பூர்வகம் அன்புடன் ஈடுபடுவது. அப்படிப்பட்ட பக்தருக்கு பக்தருக்கு வந்து கிருஷ்ணர் அந்த பக்குவமான புத்தியை வந்து வழங்குகின்றார். ததாமி புத்தி யோகம் தம். அதனால அர்ஜுனர் வந்து அந்த மணியை வந்து அஸ்வத்தாமனுடைய தலையில் உள்ள மணியை வந்து பிடுங்கினார். அந்த மணியை பிடுங்குவது வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா அந்த மணி தலையில வந்து இருந்ததுனால அந்த மணியை பிடுங்குவது வந்து அந்த மணி அந்த தலையினுடைய ஒரு பிரதிநிதி.
அந்த மணி மற்றும் அந்த முடியை பிடுங்கிறதுனால ஒரு விதத்துல பார்த்தோம்னா அது அந்த தலையை எடுக்கிறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல அர்ஜுனன் வந்து அவருடைய தலையை வெட்டல, தலையை வெட்டல. ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா அந்த மணியையும் முடியையும் பிடுங்கியதுனால முன்னாடி இருந்த தலை இல்ல, முன்னாடி இருந்த தலை இல்ல, அந்த தலையை வெட்டினதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி அஸ்வத்தாமன் வந்து கொல்லப்பட்டார், அதே சமயத்துல கொல்லப்படவும் இல்லை. பீமருடைய கட்டளையும் பின்பற்றப்பட்டது, திரௌபதியினுடைய வேண்டுகோளும் பின்பற்றப்பட்டது. அப்படி அர்ஜுனன் வந்து அவர் 2 பேரையும் திருப்திப்படுத்தினார். பிரம்மபந்துவை வந்து கொல்லக்கூடாது, அந்த விதத்துல பார்த்தோம்னா அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமனை கொல்லவில்லை. அதே சமயத்துல அந்த மணியையும் முடியையும் எடுத்ததுனால அது ஒரு விதத்துல பார்த்தோம்னா தலையை எடுத்ததுக்கு சமம், அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இங்க பார்க்கும் பொழுது வாழ்க்கையில பல சமயத்துல எப்ப மன்னிப்பது, எவ்வளவு தண்டனை கொடுப்பது, இதுல வந்து நம்ம பல பேர் வந்து சில சமயம் தவறான முடிவுகளை எடுத்துடுறோம். சில சமயம் நம்ம வந்து தண்டிக்க வேண்டிய மனிதர்களை வந்து மன்னித்து விடுறோம், அல்லது மன்னிக்க வேண்டிய மனிதர்களுக்கு நம்ம அதிக தண்டனை கொடுத்துடுறோம். ஒருத்தர் ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அதிகமான தண்டனை கொடுத்துடுறோம், பழி வாங்குகின்றோம், அதிகப்படியான தண்டனை கொடுக்கிறோம். சில சமயம் சத்துவகுணமும் கூட ஒருத்தரை வந்து பந்தப்படுத்தலாம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் 14வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், தத்ர சத்வம் நிர்மலத்வாத் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சாணர. சத்துவகுணமும் கூட ஒருத்தரை வந்து பந்தப்படுத்துறது. அந்த சத்துவகுணத்தினுடைய ஆதிக்கத்தினால சில சமயம் ஒருத்தர் வந்து அதிகமாக கருணை காண்பித்து விடுகின்றார். எப்படி பரத சக்கரவர்த்தி அவர் சத்துவகுணத்தினுடைய ஆதிக்கத்தினால அந்த மான்குட்டி மேல அதிகமான கருணை காண்பித்து விட்டார். அதனால அவர் தன்னுடைய ஆன்மீக பாதையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து விட்டார். காட்டுக்கு வந்து எதுக்காக வந்தார்? ஆன்மீக கிருஷ்ணருடைய தொண்டுல வந்து எந்தவித இடைவெளி இல்லாமல் அதுல வந்து ஈடுபடுவதற்காக வந்தார். ஆனா இந்த மான்குட்டி மேல உள்ள கருணையினால அவர் வந்து இந்த ஆன்மீக பாதையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து விட்டார். சத்துவகுணத்தினால் அவர் வீழ்ச்சி அடைந்தார். துருவ சக்கரவர்த்தியினுடைய சகோதரன் ஒரு யக்ஷரால கொல்லப்பட்டார். அந்த யக்ஷருக்கு தண்டனை கொடுப்பதற்காக துருவ சக்கரவர்த்தி அந்த யக்ஷர் மேல போர் தொடுத்தார். ஆனா அந்த துருவ சக்கரவர்த்தி வந்து பல யக்ஷர்கள் அவர் மேல சண்டை போட வந்தாங்க. அந்த துருவ சக்கரவர்த்தி பல ஆயிரக்கணக்கான யக்ஷர்களை கொல்லும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனா ஒரே ஒரு நபர் தான் இவருடைய சகோதரரை கொன்றார். ஆனா அந்த ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கத்தினால அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான யக்ஷர்களை கொல்லுகின்ற முயற்சியில வந்து ஈடுபட்டார். அப்ப வந்து ஸ்வயம்பு மனு வந்து அவருக்கு அறிவுரை செலுத்துறார். அந்த மாதிரி பார்க்கிறோம், பௌதிக உலகத்துல வந்து இந்த 3 குணங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. அந்த 3 குணங்களுடைய ஆதிக்கத்தினால சில சமயம் வந்து ஒருத்தர் சத்துவகுணத்தினால பாதிக்கப்படுறார். அதனால அதிகப்படியான செல்லம் கொடுத்துடுறாங்க, அதிகமாக தண்டனை கொடுக்காமல் அதிகப்படியான ஒருத்தர்கிட்ட தேவையில்லாம ஒருத்தர் வந்து மன்னித்து விடுகின்றார்கள், ஒரு துஷ்ட சபாவர்களை மன்னித்து விடுகின்றார்கள். பீஷ்மர் வந்து துரியோதனை வந்து மன்னித்து கொண்டே இருந்தார். துரியோதனன் திருந்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார்.
சில சமயம் நம்ம ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கத்தினால நம்ம அதிகமான தண்டனை கொடுத்துடுறோம், அல்லது ஆஹ், ஆஹ், சில பழிவாங்கும் மனப்பான்மை அந்த மாதிரி அதிகமாக கோபப்படுறோம். இந்த அதனால தான். ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி அர்ஜுனர் வந்து எப்படி தண்டனை மற்றும் கருணை இந்த இரண்டு குணத்தையும் வெளிப்படுத்தினார், அது இந்த அத்தியாயத்துல இந்த சந்தர்ப்பத்துல பாக்குறோம். இதே மாதிரி பல உதாரணங்களும் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பீஷ்மரை வந்து போருக்கு முன்னாடி அவர் வந்து அர்ஜுனர் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பீஷ்மர் துரோணர் அவர்கள்லாம் துரியோதனனுக்காக சண்டை போடுறாங்க, அதனால அவர்கள் வந்து தங்க கிட்ட இருக்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள், அதனால அவர்களோட போர் செய்வதில் எந்த தவறே கிடையாது அப்படின்னு அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் தான் உபதேசம் செஞ்சார். ஆனா அதே கிருஷ்ணர் வந்து அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீஷ்மருடைய பெருமைகளை இந்த உலகம் முழுவதும் அறிய வேண்டும், பீஷ்மர் மிக உயர்ந்த மகாஜனர், இது உலகத்துல எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜரை பீஷ்மர் கிட்ட செல்ல வைக்கிறார். எப்படி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து பீஷ்மருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் அவர் தான் ஊக்கப்படுத்தினார், அதே சமயத்துல கிருஷ்ணர் பீஷ்மருக்கு வந்து பீஷ்மருடைய பெருமைகளை உலகம் அறியறது மாதிரி அவர் தான் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினார். இந்த மாதிரி தண்டனை மற்றும் மன்னிப்பு இந்த இரண்டையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி செயல்படுவது, அந்த மாதிரி அந்த உதாரணங்களையும் பார்க்கிறோம். மன்னிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னிப்பு அப்படிங்கிற குணம் வந்து நீதியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மன்னிப்பு அப்படிங்கிற இந்த குணம் வந்து ஒரு பிராமணருடைய ஆபரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிராமணருக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம் என்னன்னா சகிப்புத்தன்மை, மன்னிப்பு. ஒரு பிராமணர் வந்து இந்த பழிவாங்கும் மனப்பான்மை அவர்கிட்ட இருக்கவே கூடாது. மன்னிப்புங்கிறது அவருடைய ஆபரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தண்டனை கொடுப்பது, துணிச்சலை வெளிப்படுத்துவது, இப்படிப்பட்ட குணங்கள் வந்து ஒரு சத்திரியருடைய ஆபரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டு குணங்களும் தேவை. அதனால தான் ஒரு சமுதாயத்துல வந்து தர்மம் நிலையாக இருக்கணும்னா பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, பல இடத்துல எழுதுறாரு, எப்ப பிராமணர் மற்றும் சத்திரியர்கள் இந்த இரண்டு நபர்கள் கிட்ட ஒரு ஒத்துழைப்பு இருக்கின்றதோ அதுதான் அந்த சமுதாயத்துல அந்த சமுதாயத்துக்கு மிக உயர்ந்த நன்மையை கொடுக்கும். பிராமணர்களுக்கும் என்ன, பிராமணர்கள் கிட்ட சகிப்புத்தன்மை, மன்னிப்பு அப்படிங்கிற குணம் இருக்கு, சத்திரியர்கள் கிட்ட துணிச்சல், சாகசம், அந்த குணங்கள் இருக்கு. இந்த இரண்டு நபர்களும் எப்பொழுது ஒத்துழைத்து இருக்கின்றார்களோ அது வந்து சமுதாயத்துக்கு மிக உயர்ந்த நன்மையை கொடுக்கும். மகாராஷ்டிரால மும்பை போலீஸினுடைய அவங்களுடைய அந்த லோகோ இதுல பாத்தீங்கன்னா அதுல என்ன ஒரு பாகவத ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கு, கல நிகிரகாய சத் ரக்ஷணாய, துஷ்டர்களை அழிப்பதற்கும் சாதுக்களை ரட்சிப்பதற்கும். அதுதான் இந்த போலீஸ் காவல்துறையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அர்ஜுனர் வந்து இந்த கிருஷ்ணருடைய முரண்பாட்டான இந்த கட்டளைகளை பின்பற்றினார். கடைசி 2 ஸ்லோகம், கடைசி 3 ஸ்லோகம் இந்த பார்ப்போம். விமுச்ச ரஷணாபத்தம் விமுச்சிய சரணாபத்தம் விமுச்சிய ரஷணாபத்தம். தமிழ்ல சரணா அப்படின்னு இருக்கும். பாலஹத்யாக தப்ரபம்
विमुच्य रशनाबद्धं बालहत्या हतप्रभम् तेजसा मणिना हीनम् तेजसा मणिना हीनं शिबिरान् निरयापयत् शिबिरान् நிரயாபயத். மொழிபெயர்ப்பு. குழந்தைகளை கொன்றதால் அவன் அஸ்வத்தாமன் ஏற்கனவே உடலின் பொலிவை இழந்துவிட்டவனாக இருந்தான். இப்பொழுது தலையிலுள்ள மணியையும் இழந்ததால் இன்னும் அதிக பலத்தை அவன் இழந்துவிட்டவன் ஆவான். இவ்வாறாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அவன் முகாமிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். அஸ்வத்தாமன் அவருடைய பிரகாசத்தை தேஜஸை இழந்து விட்டு ஏற்கனவே குழந்தைகளை கொன்னதுனால ஏற்கனவே அவர் தன்னுடைய தேஜஸை இழந்து விட்டான். இப்ப இந்த மணி அவருடைய முடியை இழந்ததுக்கு அப்புறம் அவருடைய தேஜஸ் பிரகாசம் இன்னும் அவர் இழந்து விட்டார். அர்ஜுனர் அஸ்வத்தாமனை அந்த முன்னாடி கட்டி இருந்தார். அந்த கட்டை அவிழ்த்து விட்டு அஸ்வத்தாமனை விட்டு விட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, வபனம் திரவிணாதானம் ஸ்தானாம் நிர்யாபணம் ததா ஏஷகி பிரம்மபந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தைஹிக. இந்த ஸ்லோகத்துல சுக்தேவ் கோஸ்வாமி சொல்ற ஒரு பிராமணர், ஒரு வீழ்ச்சி அடைந்த பிராமணரை அவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கப்படணும்னா, வபனம் திரவிணாதானம். வபனம் அப்படின்னா அவருடைய முடியை வெட்டிடணும். வீழ்ச்சி அடைந்த பிராமணருக்கு அவருக்கு மொட்டை அடிச்சு தண்டனை கொடுக்கணும், அல்லது அவருடைய முடி இறக்கி தண்டனை கொடுக்கணும். திரவிணாதானம், அவருடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு தண்டனை கொடுக்கணும். செல்வத்தை அபகரித்து தண்டனை கொடுக்கணும். அல்லது ஸ்தானம், அவர் வசிக்கின்ற இடத்தை அபகரித்து அந்த வீழ்ச்சி அடைந்த பிராமணருக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அந்த வீழ்ச்சி அடைந்த பிராமணருக்கு ஏஷகி பிரம்மபந்துனாம் வதோ நான்யோஸ்தி தைஹிக, அவருக்கு அவருடைய சரீரத்துக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடாது. அவரை அடிச்சு தண்டனை கொடுக்க கூடாது. அவரை ஆயுதத்தால அவருடைய சரீரத்தை அடிச்சு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சாஸ்திரத்துல தண்டனையும் கூட பார்த்தோம்னா வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமாக தண்டனை கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா ஒவ்வொரு நபரும் வித்தியாசமானவர். ஒரு வீழ்ச்சி அடைந்த பிராமணருக்கு எப்படி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், ஒரு சத்திரியருக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும், எப்படி ஒரு வைஷ்யருக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும், ஒரு சூத்திரருக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும், அது ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு விதத்த தண்டனை. ஒரு வீழ்ச்சி அடைந்த பிராமணனுக்கு அவருக்கு சரீரத்துக்கு அவரை அடிச்சு துன்புறுத்தி தண்டனை கொடுக்க கூடாது. அவருடைய முடியை வெட்டி அல்லது அவருடைய செல்வத்தை அபகரித்து அவருடைய வசிக்கின்ற இடத்தை அபகரித்து தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 26வது அத்தியாயத்துல நரகங்களுடைய வர்ணனை சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார். அதுல சூக்கரமுக அப்படிங்கிற ஒரு நரகத்தை பத்தி சொல்றார். அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசர் ஒரு வீழ்ச்சி அடைந்த பிராமணருக்கு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறாருன்னா, அல்லது அவருடைய சரீரத்துல அடிச்சு தண்டனை கொடுத்தாருன்னா, அப்படிப்பட்ட தண்டனை எந்த அரசர் கொடுக்கிறாரோ அந்த நபர் சூக்கரமுக அப்படிங்கிற நரகத்துக்கு செல்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நரகத்துல யமதூதர்கள் இந்த மாதிரி அந்த பிராமணருக்கு அடிச்சு யார் தண்டனை கொடுத்திருக்கிறாங்களோ அந்த நபருடைய எலும்புகளை எப்படி கரும்பை நம்ம ஒரு மெஷின்ல போட்டு நம்ம கரும்பை பிழியிறோமோ அதே மாதிரி யமதூதர்கள் இந்த நபருடைய எலும்புகளை பிழிஞ்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அந்த மாதிரி தண்டனையும் பார்த்தோம்னா வெவ்வேறு நபருக்கு வெவ்வேறு விதமாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகம், புத்திர சோகாதுரா சர்வே பாண்டவா சக கிருஷ்ணயா ஸ்வானாமிருதானாம் யத்கிருத்யம் சக்ருர் நிர்ஹரணாதிகம். அதுக்கப்புறம் பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி அந்த இறந்து போன குழந்தைகளை நினைச்சு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டார்கள், சோகமடைந்தார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு கடைசி காரியத்தை அந்தியேஷ்டி கிரியாவை செஞ்சாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. இங்க பார்த்தோம்னா இந்த அத்தியாயத்துல திரௌபதியினுடைய அவ்வளவு உயர்ந்த குணம், காந்தாரியும் கூட தன்னுடைய 100 புதல்வர்களை இழந்தார்கள். ஆனா அந்த காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தாங்க. காந்தாருடைய 100 புதல்வர்கள் யுத்த பூமியில அந்த 100 புதல்வர்களும் வீர மரணம் அடைந்தார்கள். ஒரு விதத்துல பார்த்தா அது உயர்ந்த மரணம். ஆனா திரௌபதியினுடைய 5 புதல்வர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை கொல்லப்பட்டார்கள். ஆனா திரௌபதி அந்த மாதிரியான துக்கமான சூழ்நிலையிலையும் திரௌபதி அஸ்வத்தாமரை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு இருந்த பயபக்தி நம்பிக்கையை ஒரு துளி கூட இழக்கவில்லை. ஆனா காந்தாரி கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்தாங்க. இப்படி பார்க்கும்போது திரௌபதியினுடைய உயர்ந்த குணங்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. இதோட நம்ம முடித்துக் கொள்வோம். இந்த அத்தியாயம் இதோட முடிந்து விட்டது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே பிரபு, 3 வித சேவகர்கள்ல அர்ஜுனன் முதல் சேவகர்களா சொல்றோம். 2வது 3வது அதுல சரித்திரபூர்வமா யார பிரபு உதாரணம் சொல்லுங்க. பல உதாரணம் சொல்லலாம். உதாரணத்துக்கு கர்தம முனிவர் கிட்ட சுயம்பு மனு பிரம்மாவு கிட்ட கேட்டார். இந்த மாதிரி எனக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றேன், என்னுடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேவையில் ஈடுபடுத்துங்கள் அப்படின்னு கேட்டார். அப்ப பிரம்மா சுயம்பு மனு கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி குணங்களை உடைய ஜீவாத்மாக்களை நீங்க சிருஷ்டி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பிரம்மா கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் சுயம்பு மனு அந்த கட்டளை பின்பற்றினார். அந்த செகண்ட் கிளாஸ் சர்வெண்ட் அந்த கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்டளை பின்பற்றுவது. இங்க அந்த சுயம்பு மனுனுடைய உதாரணத்தை சொல்லலாம். 3வது நபர் கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பின்பற்றாமல் இருப்பது. சாஸ்திர ரீதியில அதுக்கு என்ன உதாரணம்னு பார்த்தோம்னா, இப்ப இமீடியட்டா எனக்கு ஞாபகம் எதுவும் வரல. இந்த 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஹரே கிருஷ்ணா.
சரி, இதோட முடித்துக்கோமா. நான் கும்பமேளா போயிருந்தேன். தீர்த்தம் வந்து நீங்க ஊர்ல இருந்தீங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன்.